ஹரே கிருஷ்ண பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம் பாகம் 22 அத்தியாயம் 7 பக்தி யோகம் செயல்படும் விதம். அதன் தொடர்ச்சி. கிருஷ்ணர் கூறுகிறார், எனது சக்தி, செல்வாக்கு, தோற்றம் ஆகியவைகளை யாரும் அறியார்கள். மகாரிஷிகள், அதாவது பெரும் சிந்தனையாளர்கள் கூட அறியார்கள். அனைத்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே மூல காரணம். இவ்வாறு கிருஷ்ணர் கூறுகிறார். அநேக மூதாதையர்கள் உள்ளனர். அவர்களை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. பிரம்மன், தேவர்களை பற்றியும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. கடவுளை புரிந்து கொள்ளும் தளத்தையும் நாம் அடைய முடியாது. குறைபாடுகள் உள்ள புலன்கள் மூலம் நாம் அறிவை பெறுகிறோம். புலன்களின் இருப்பிடமாகிய மனது மூலம் கிருஷ்ணரை அடைய முடியாது. குறைபாடு உள்ள புலன்களால் பக்குவமான அறிவை பெற முடியாது. மனம் மற்றும் புலன் இயக்கத்தால் கிருஷ்ணரை அடைய முடியாது. இருந்தாலும் புலன்களை கடவுளின் சேவையில் ஈடுபடுத்தினால் கடவுள் நம்மை உங்கள் புலன்கள் மூலம் வெளிப்படுத்துவார். கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதில் என்ன பயன்? அவர் தனது இடத்தில் இருக்கட்டும், நான் எனது இடத்தில் இருக்கிறேன் என்று மக்கள் கூறலாம். ஆனால் புண்ணிய செயல்களானது அழகு, அறிவு மற்றும் நல்ல பிறவி போன்றவற்றிற்கு நம்மை உயர்த்தும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாவச் செயல்கள் மூலம் நாம் துன்பப்படுகிறோம். பாவ காரியமோ புண்ணிய காரியமோ துன்பம் எப்பொழுதும் உள்ளது. ஆனால் வித்தியாசம் உள்ளது. இருப்பினும் கடவுளை அறிந்து கொள்பவன் நடக்கவிருக்கும் அனைத்து பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடுபவனாக மாறுகிறான். கடவுளை நாம் ஏற்காவிட்டால் நாம் மகிழ்ச்சியாய் இருக்கவே முடியாது. அதிக அறிவும் முன்னேற்றமும் உள்ள தேவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கூட கிருஷ்ணரை அறியாதவர்களே. அப்படி இருக்கும் போது மனித இனத்தை என்னவென்று சொல்வது? துருவ நட்சத்திரத்திற்கு அருகில் உள்ள கிரகத்தில் வசிக்கும் 7 மிகச்சிறந்த ரிஷிகள், சப்த ரிஷிகள் கூட கிருஷ்ணரை அறிய முடியாது. அனைத்து தேவர்களுக்கும் நானே ஆரம்பம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரே தந்தை. தேவர்கள் மட்டுமல்லாமல் ரிஷிகள், இந்த அகிலம் அனைத்திற்கும் அவரே தந்தை. பிரபஞ்ச அமைப்பானது எவ்வாறு இயங்குகிறது, அவரிடமிருந்து எல்லாம் எப்படி வெளிப்படுகிறது என்பது ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பரமாத்மாவிற்கும் ஆரம்பம் கிருஷ்ணரே. மேலும் அருவ பிரம்ம ஜோதியும் அவரிடமே உள்ளது. பூரண உண்மை 3 நிலைகளில் உணரப்படுகிறது. ஒன்று பிரம்மன், அதாவது அருவ ஜோதி. இரண்டாவது அனைவருடைய இதயத்தில் இருக்கும் பரமாத்மா. அடுத்ததாக பரமபுருஷரான பகவான். இதுவே கடவுளின் 3 அம்சம். முழுமுதற் கடவுளை யாரும் அறியாவிட்டால் எப்படித்தான் அவரை புரிந்து கொள்வது? முழுமுதற் கடவுள் தானே முன்வந்து தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போதுதான் அவரை அறிந்து கொள்ள முடியும். நமது புலன்கள் குறைபாடுகள் உள்ளவை. ஆதலால் உயர்ந்த உண்மையை அவைகளால் அறிய முடியாது. அகம்பாவம் இல்லாத மனோநிலையை நாம் அடையும் போதும் மகாமந்திர உச்சாடனத்தின் போதும் தன்னை அறிதல் நாக்கிலிருந்து ஆரம்பமாகிறது. சாப்பிடுவதும் இங்கும் அங்கும் துடிப்பதும் நாக்கின் வேலையாகும். ஆன்மீக உணவாகிய பிரசாதம் சாப்பிடுவதன் மூலம் நாக்கை அடக்கவும், புனித நாமத்தின் சப்த அதிர்வை உண்டு பண்ணி நாக்கை அடக்குவதன் மூலமும் நாம் நமது அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்தலாம். உங்களுடைய நாக்கை நீங்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் உங்கள் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாது. கிருஷ்ண பிரசாதத்தை ருசித்து ஆன்மீக முன்னேற்றம் அடையுங்கள். இதை உங்கள் வீட்டிலேயே தொடரலாம். சைவ உணவை கிருஷ்ணருக்கு படைத்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்து வணக்கங்களை சமர்ப்பியுங்கள். நமோ பிரம்மண்ய தேவாய ஹோ பிராமண ஹிதாய ச ஜகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. ஒவ்வொருவரும் உணவை கிருஷ்ணருக்கு படைத்துவிட்டு நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிடலாம். கிருஷ்ணரின் படத்திற்கு முன்னால் மகாமந்திரத்தை உச்சரித்து புனிதமான வாழ்க்கையை நடத்தலாம். இதன் பயனை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உலகம் முழுவதும் கவலையே இல்லாத வைகுண்டமாக மாறும். நம்மை சார்ந்த அனைத்துமே துன்பம்தான். இதற்கு காரணம் நாம் இந்த பௌதிக வாழ்க்கையை ஏற்றிருப்பதுதான். இதற்கு நேர்மாறாக இருப்பதுதான் ஆன்மீக உலகம். இருப்பினும் இந்த பௌதிக எண்ணத்திற்கு வெளியே உள்ளதை எப்படி அடைவது என்பதை யாரும் அறியார்கள். போதை பொருட்கள் நமக்கு உதவாது. குடிபோதை தெளிந்ததும் அதே துன்பம் தொடர்கிறது. அறிவு மற்றும் ஆனந்தத்துடன் கூடிய நிரந்தர வாழ்க்கையை நீங்கள் விரும்பினால் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுளை யாரும் அறிய முடியாது. ஆனால் கிருஷ்ண உணர்வு முறையை ஏற்கும் போது அது சாத்தியமாகிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிபிகேஷன் பெல்லை
அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.